எப்படி பார்க்குறாங்கன்றத பொறுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறதுக்கும், இன்னொருத்தவங்கள செகண்ட் மாறி போகிறதுக்கும், உண்மையாக ஒருத்தனுடைய வேல்யூ என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா, இதை பார்க்கும்போது சில பேருக்கு புரியலாம் அப்படின்றதான் என்னுடைய தாட்டு. பட் கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையாக லவ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்கிறது, உண்மையாக ஒருத்தவங்களே லவ் பண்ணிவிட்டு அவங்கள பற்றியே நினச்சிட்டு, இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கள்ல, என்ன மாதிரி சொல்ல வர அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிற விஷயங்கள்லாம் புரியும். ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சொல்லவே வேணாம். உண்மையிலே என்னால் அந்த சீன்லேருந்து என்னால் இன்னுமே வெளியே வர முடியல. ராஞ்சனா கனெக்டில் வர அந்த சீனு, முரளி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த ஒரே கேரக்டர் தான் இந்த படத்துக்கும் அதுக்கும் ரிலேட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சீனை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அந்த